நாளைக்கு காலையில வாட்ஸ்அப் ஓபன் பண்ணனாவா ஒர்க் ஆகாதா? வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் மெசேஜஸ் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு புதிய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க அரசாங்கம். இந்த வாட்ஸ்அப்பை நீங்க போன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா? அந்த போன்ல ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரோட சிம் இந்த போனுக்குள்ள இருந்தா மட்டும்தான் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. புரியலையே? நான் தெளிவா சொல்றேன். வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது, டெலிகிராம் மாதிரி நிறைய மெசேஜிங் ஆப்ஸ்க்கு இப்பேற்பட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வாட்ஸ்அப் வெப்பை நம்ம லேப்டாப்ல கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லை, இனிமே அது கூட பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைம் கூட ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிடுறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெலிகாம் சைபர் செக்யூரிட்டி 2025 பாலிசிக்கு கீழே ஒரு புதுசாக ரூல் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, யாரெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது லாகின் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கல்ல ஒரு மொபைல் நம்பரோட, அந்த மொபைல் நம்பரோட சிம் உங்கள் ஃபோன் ஒரிஜினல் எந்த ஃபோனில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோனில் அந்த சிம் இருக்கே ஆகணும் அப்படின்றாங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, அப்படி தானே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. பட் ரொம்ப நிறைய பேருக்கு தான் தெரியும், 2 சிம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சிம்மை எடுத்து வேற ஒரு ஃபோனில் ஏதோ ஒன்று போட்டிருப்போம். இந்த ஃபோன் ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப், நோ கால் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இனிமேல் வைக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் சிம் பைண்டிங் அப்படின்றாங்க. சிம் கார்டு அது சாவி. இந்த சாவி போட்டாதான் இந்த பூட்டை ஓப்பன் ஆகும். இந்த சாவி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் ஆகிடும். இது நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ சிம் கார்டு போட்டால் தான் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும். சிம் கார்டு இல்லாத வாட்ஸ்அப் நீங்கள் வச்சிருக்கீங்க ஃபோன்லன்னா அது எங்கேயுமே ஒர்க் ஆகாது. அவ்வளோதான், சிம்பிள். உலக அளவில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ்னுடைய கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 300 கோடி பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. 300 கோடி உலக அளவில், வேர்ல்டு வைடுன்னு சொல்கிறேன். சரி, இந்தியாவை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 53 கோடி பேர் ஆக்டிவ் யூசர்ஸாக இருக்காங்க. ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ் நமக்கு தெரியும். வாட்ஸ்அப் வச்சிருக்கேன்றது வேற. ஆனால் வாட்ஸ்அப் ஆக்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் உடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது இந்தியாவில் மட்டும் 53 கோடி. இந்த சிம் ஸ்வாப்பிங் ஸ்கேம்ஸ்லாம் நல்லா நடந்திருக்கு. அந்த மோசடிகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கம் இப்படிப்பட்ட நல்ல விஷயத்த கொண்டு வந்திருக்கு. ஒரு ஸ்கேமர் வாட்ஸ்அப் யூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வரைக்கும் நமக்கு சிம் கார்டு போட்டே இருக்கணும், ஆக்டிவா அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது இல்லையா? ஸோ அவன் என்ன பண்றான், வாட்ஸ்அப்பை ரெகுலரா எப்பவும் போல யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு நெட் கனெக்ட் பண்ணாலே போதும், வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம லேப்டாப்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டா போதும். இல்லை ஒவ்வொரு தடவையும் போயிட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணாலே போதும். அந்த வாட்ஸ்அப் கீழே இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணாலே நம்மளோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். அப்போ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கேமர்ஸ் எல்லாருமே அடிக்கடி அந்த வாட்ஸ்அப்பை தப்பான வழிகளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த சிம் கார்டு இருக்கணுன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ, என்னென்ன ஸ்கேமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி மோசடித்தனமான வேலைகள் எல்லாத்தையுமே இந்த வாட்ஸ்அப் மூலமா பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு எப்படி இது கிடைக்குது? அவங்களுக்கு சிம் கார்டே கிடையாது. ஸோ ஜஸ்ட் எங்கேயாவது கீழே கிடக்கிறதா இருக்கட்டும், இந்த செகண்ட் ஹேண்டில் இருக்கிற மொபைல் அதெல்லாம் வாங்கிட்டு அவங்க ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி அதில் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மூலமா நிறைய திருட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு விட்டுடுறாங்க. அப்புறம் இந்த வாட்ஸ்அப் வெப் நான் சொன்னேன் இல்லையா, நீங்க இதை கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி அந்த வாட்ஸ்அப்ல நீங்க லேப்டாப்பை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது கூட எனேபிள் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிடும். வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன். ஏன் அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப்பை நம்ம கரெக்டாக கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணலன்னா பெட்டராக இருக்கும், ஓகே. பட் இஃப் இன்கேஸ் ஒரு ஸ்கேமர் அந்த மாதிரி வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணால் என்ன பண்ணும், அதுக்குன்னு வாட்ஸ்அப் வெப்ல கனெக்டே பண்ண முடியாதுன்னு புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டுட்டு வர முடியாது. ஏன்னா அது பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 மணி நேரம் அதுக்கான ஒரு விண்டோ டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பை ஒரு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மணி நேரம் மட்டும்தான் தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது லாக் அவுட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இதுவும் அந்த ஸ்கேம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக எடுத்திருக்காங்க. அதுவும் எந்த ஃபோனில் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபோனுடைய சிம் அந்த ஃபோனுக்குள்ளே இருக்கணும், அப்புறம் ஸ்கேன் பண்ணணும். அப்போ நமக்கு தான் அது ஒர்க் ஆகும். இப்போ இந்த வாட்ஸ்அப்ல புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றேன். இஃப் இன்கேஸ் இந்த ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் போயிட்டு கடைப்பாட்ட ரிப்பேர் பண்ண கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சிம் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். அப்போ அந்த வாட்ஸ்அப் ஒர்க்கே ஆகாது. இல்லை பிள்ளைங்களுக்கு நீங்க ஏதோ பாடம் சொல்லி தரதுக்காக டேப்ல போட்டு கொடுக்குறீங்க, நீங்க ஒர்க் ஆகாது. இல்லை சிம் கழட்டி வேற ஒரு ஃபோன்ல சேஞ்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு இது ஒர்க் ஆகாம நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஓகே சிம் தான் இதுல இருக்கு, இதுல வாட்ஸ்அப் இருக்குல்ல, இதுல மெசேஜ் பண்றவங்க சப்போஸ் கால் அவங்களால கனெக்ட் பண்ண முடியலன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துடலாம். அது முடியாது. அப்புறம் சிம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அப்போ வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். பட் இடையூறுகள் மட்டும் தானா, நன்மைகள் எதுவுமே இல்லையான்னு கேட்டா அது உங்களுக்கு ஸ்கேம் நடக்கிறது ரொம்ப கம்மியாயிடும்.
இந்த ஏமாத்து வேலை, இந்த மாதிரி அடுத்தவங்க பணத்தை திருடுறது, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் இதெல்லாமே அந்த வாட்ஸ்அப் கால்ல திடீர்னு வந்து பண்றாங்க, நம்மளும் பயந்து போயிடுறோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதுக்கு பின்னாடி நடக்குது இல்ல. அதனால அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அண்ட் வந்து ஒரு போன்ல வந்து வாட்ஸ்அப், இன்னொரு போன்ல வந்து சிம் கார்டு அப்படின்னு நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதனால என்ன ஆகும்னா ட்ரேசபிலிட்டி இருக்கும். இந்த போன்காரவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்றவங்க இங்க தான் இருக்காங்க, இப்படி தான் இருக்காங்க அப்படின்றத நம்மளால ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பாதுகாப்பு நிறைய இருக்கு இந்த ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறது மூலமா. ஆப்வியஸா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். பிகாஸ் நம்ம இவ்வளவு நேரம் வேற ஒரு விஷயத்துக்காக பழக்கப்பட்டிருப்போம். இப்போ வேற மாதிரி ஒன்னு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. கஷ்டமா தான் இருக்கும். பட் பயப்படாதீங்க. இந்த வாட்ஸ்அப் லாக்டவுன் என்னடா பண்றதுன்னு சிம்பிளா சொல்றாங்க. ஒரே விஷயம் தான், ரெஜிஸ்டர்ட் சிம் கண்டிப்பா உங்களுடைய போன்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம், மோசடிகள்லாம் நடக்காம தடுக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜமாவே வந்து பீப்புளுக்கு இந்த வாட்ஸ்அப்ல அவங்க கொண்டு வந்த புதிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற என்ன மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம்? இல்ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் என்னன்றதை ஜஸ்ட் சும்மா காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நிஜமாவே இந்த ஒரு சேனல் மூலமா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.